பிக் பாஸ் மாதிரியே வந்து வாரம் வாரம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் பல பஞ்சாயத்துக்கள் வீட்டுக்குள்ளே வர்றதை வந்து பார்க்க முடியுது. ஸோ அசீம் வந்து ஏடன் கூட வந்து செம சண்டை. அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிரியங்காவும் அசீமும் வந்து மோதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மோனிஷாக்கும் பிரியங்காக்கும் வந்து சண்டை வருது. இந்த மாதிரி பல ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்றைக்கி செகண்ட் லவோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து வர்ற எபிசோடு. ஸோ என்னாச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் நார்மலாக வந்து போகுது. கேர்ள்ஸ்குள்ளே வந்து மோனிஷா, பிரியங்கா, ஏடன் இவங்க 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, இங்கெல்லாம் வந்து யாரும் வந்து உண்மையாக இருக்கணும்னு அவங்க மனசார நினச்சா தான் வந்து இருக்க முடியும், இல்லைனாலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏடன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் யாராவது ஒருத்தர் நம்பினேன் அப்படின்னா ரொம்ப நம்பிடுவேன், அவங்க தப்பான ஆளாக இருந்தால் கூட அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே மோனிஷா வந்து ஒன்று சொல்கிறாங்க, இப்போல்லாம் எப்படி சீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து நாமளும் அதே மாதிரி இருந்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள், உங்கள்கிட்ட கோர்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மோனிஷா வந்து வெக்கே கூட டேட் போனதை பற்றி தேஜஸ் வந்து நோண்டி நிறைய வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி இருந்துச்சு அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்கு கொஞ்சம் நேரம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எல்லாருமே உட்கார வச்சு அந்த டேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொன்னது மட்டும் காட்டினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக வந்து டாஸ்க் வந்து போய்ட்றாங்க. 2 கேம்ஸ் வந்து நடந்தது இன்றைக்கி. அதில் ஃபர்ஸ்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஹீ சேஸ் சி சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கோட், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் ரிலேட்டடான கொஷினுக்கு கேர்ள்ஸும், கேர்ள்ஸ் ரிலேட்டடான கொஷினுக்கு பாய்ஸும் வந்து ரிப்ளை கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷீ சேஸ் ஏர்லி மார்னிங் 3 AM உன் கேர்ள் பெஸ்டி கூப்பிட்டாலும் சந்தேகப்பட மாட்டேன். அதாவது ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, உன் கேர்ள் பெஸ்டி காலையிலே 3 மணிக்கு கால் பண்ணாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஃபேக், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தினேஷ் மட்டும் எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மேபி வந்து ஃப்ரெண்டாக இருக்கா, ஒரு பவுண்ட்ரி இருக்கலாம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து சரி அப்படி ஃப்ரெண்டாக இருக்கவங்க எது காலையில் 3 மணிக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேபி அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் 4 மணிக்காக இருக்கலாம். அப்போது அவங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா உனக்கு இதுக்கே கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வளைச்சி கொஷின் கேட்டுருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஃபேக் சொன்னாங்க. இவர் மட்டும் ரியல் சொல்லி அவர் தெரியாமல் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹீ சேஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்கள் மேல் கொலிக்கோட எவ்வளோ நேரம் வேணால் பார்ட்டி பண்ணலாம், பரவாயில்லன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மோனிஷா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரியல்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்ட்னரோட ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மற்ற எல்லா கேர்ள்ஸும் வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீ சேஸ் பாஸ்வேர்ட் ஷேரிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே மொத்த பேருமே வந்து கையை தூக்கி நோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ராஜா அவர் வந்து சொல்கிறாரு, செக் பண்ண தான் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து கேட்குறாங்க, அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து எதுவுமே செக் பண்ணுறதுக்காக வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிந்துரி வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக சொன்னாங்க. அப்படியெல்லாம் வந்து கிடையாது, ஒருத்தர் பாஸ்வேர்டு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்காக கூட வந்து வாங்கலாம். ஸோ ட்ரஸ்டஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த இடத்துல இப்போ அசீம் இருந்துட்டு ட்ரஸ்டஸ் அந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னை நம்பு, இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே அங்கேயே பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்துரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4th ஈ சேஸ், அதாவது ஒரு பையன் சொல்கிறாங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பேசுகிறது எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சிந்துரி வந்து மட்டும்தான் வந்து ரியல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. மற்ற எல்லாருமே ஃபேக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து சிந்துரிக்கும் அசீமுக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வந்தது. சிந்துரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன, ஸோ அவங்க கூட எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு நம்ம இருந்தால் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். இனிமையாக இருந்தால் கூட நம்ம சிரித்து பேசுகிறோம். பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுகிறதுக்கு என்ன, எனக்கு ஒன்றும் அது தப்பாக தரல, இது வந்து என்னோடய பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அசீம் வந்து பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமு. செகண்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ஜூஸ் வந்து வச்சுருக்காங்க. பிக் பாஸ் டாஸ்க்கு தான். கசப்பான ஜூஸு, அதுக்கப்புறம் மேபி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த கசப்பு வந்து இது கொடுத்துட்டா வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இனிப்பு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரியங்கா வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரியங்கா வந்து அசீமுக்கு வந்து நோ கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டு.
நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அசீம் உடனே வந்து ஆமாம் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அவங்க வந்து பின்னாடி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த பிக் பாஸில் மாதிரி வந்து ஒரு ஃபைட் வந்து நடந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க 2 மேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க பிரியங்கா. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ் வந்து வெக்கேக்கு வந்து கொடுக்குறாரு, ஜாலியான ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு அசீம் வராங்க. ஸோ அசீம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி திரும்ப பிரியங்காவுக்கு போய் நோ கொடுக்குறாரு. அசீம் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்டே வந்து கொஞ்சம் சிரிக்காமல் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யகிருஷ்ணன் மேம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேபி வந்து பார்த்திங்கன்னா மோனிஷாவுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லி அசீம் வந்து கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ் வந்து வீணாக்கு அந்த இடத்துல எடன் கொடுப்பாருன்னு பார்த்தா பிரச்சனை வந்துருச்சு போல், வீணாக்கு கொடுத்துட்டாரு. ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அவங்க வந்து ஜெல்லாவாங்க. இவங்க கூட வெளியே போயும் நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அசீம் வந்து வீணாக்கு கொடுத்தது பார்க்க பிடிச்சிது. நெக்ஸ்ட்டு வீணா வந்து வராங்க. நோ ஃபார் தேஜஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்டாக வந்து தோணுச்சு, பட் லாஸ்ட் 2 டேஸாக சில விஷயம் அவர் பண்ணது வந்து எனக்கு சரியாக படலை. தேஜஸ் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. பிரியங்கா கிட்டே போய் என் கூட பேசணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாரு. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்டோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அபித். ஸோ நிறைய பேசியிருக்கோம், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து ஆப்வியஸாக தினேஷ்க்கு கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு வேறு யார் கூடயும் இதுக்கு மேலேயும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தினேஷ்க்கு வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு தேஜஸ் வராரு. ஸோ அவங்க திரும்ப அவர் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வீணாக்கு போய் நோ கொடுத்துட்டு அந்த ட்ராலி இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. பட் நான் அதை பற்றி பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மேபி வந்து ஏடனுக்கு வந்து கொடுக்குறாரு அவர். அவங்க வந்து மெச்சூர்டாக இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மேனுக்கு வந்து டிசர்வான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏடனுக்கு வந்து கொடுக்குறாங்க. எஸ் வந்து நேஹாக்கு ஹாப்பி, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நேஹா பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நேஹா டர்ன் வருது. நோ வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தினேஷ்க்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இவன் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, ஸோ அதனால் கண்டிப்பாக நோ அவனுக்கு. மேபி வந்து பார்த்திங்கன்னா வெக்கேக்கு வந்து கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் நல்லா பண்ண முடியுது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எஸ் வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கனெக்ட் ஆகலை, பட் அதுக்கப்புறம் அவர் வந்து என் கூட அப்பாலஜைஸ் பண்ணார் ஒரு சில நடந்த விஷயங்களுக்காக. ஸோ செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தேஜஸை வந்து சூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ராஜா வந்து வராரு. ஸோ நோ ஃபார் மோனிஷான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் நான் அவங்க கூட பெருசாக பழகலை அதனால். அதுக்கப்புறம் மேபி வந்து சிந்தூரி. ஸோ அவங்க டிசிஷனை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்க என்ன எடுத்தாலும், அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாலும் ஓகே, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எஸ் வந்து பிரியங்காக்கு ஸோ சிரிக்க வைக்கிறாங்க. ஸ்டோரி சொன்ன அப்புறம் தான் வந்து அவங்க ஸ்டோரி கேட்ட அப்புறம் தான் நான் நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்சன், எப்பயுமே எல்லோரும் சிரிக்க வச்சுட்ருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு வெக்கே. அவர் வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபார் வீணாக்கு வந்து நோ சொல்லிவிட்டு நல்ல ஃப்ரெண்டு அவர். ஸோ அதே மாதிரி தினேஷும் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள நோட்டில் நான் போக விரும்பல, அதனால் நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஏடனுக்கு வந்து கொடுத்தாங்க. ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ட்ரூவாக ஒரு ஃபன் வைப்பாக நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ் ஃபார் பிரியங்கா. நல்லா பேசுகிறாங்க, என்ன மாதிரி ஏன் வைப் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிச்சது. நெக்ஸ்ட்டு ஏடன் வந்து அசீம்க்கு வந்து நோ ஃபார் அசீம் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து டேட் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப செல்ஃப் சென்டடாக டாமினேஷனாக இருக்கார், அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி இருக்கார், 2 நிமிஷம் கூட அது பேச முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அது ஒரு மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அசீமும் அதுக்கு வந்து 2 பேரும் ஒரே கேரக்டர் தானே மேம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போகிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேபி வந்து தேஜஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. எஸ் வந்து தினேஷ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் டர்ன் வரும்போது நோ வந்து பிரியங்காவுக்கு வந்து கொடுத்துட்டு அவர் வந்து இவங்க உள்ளே வந்தோடனே சொன்னாங்க, என் லீகலே இல்லை யாரோ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன வேறு கிரகத்தில் இருந்தால் கூப்பிட்டு வரணும் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குது. மேபி வந்து சிந்தூரி கொடுத்துட்டு எஸ் வந்து வீணாக்கு வந்து கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு சிந்தூரி டவுன் வருது. சிந்தூரி வந்து நோ தேஜஸ் கொடுத்துட்டாங்க. நேஹா ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால மேபி வந்து ராஜாவுக்கு இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வந்து வெக்கேக்கு நிறைய ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அபித் அவரும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு வழக்கம் போல். நோ ஃபார் மோனிஷா, மேபி ஃபார் சிந்தூரி, எஸ் ஃபார் வீணா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு மோனிஷா டர்ன் வருது. அவங்க வந்து நோ ஃபார் அபித், இன்னும் பரவ ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் மேபி ஃபார் தேஜஸ், எஸ் ஃபார் ஒன்ஸ் அகெயின் விக்கேக்கு வந்து கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. அண்ட் நாளைக்கு எபிசோடு தான் பரபரப்பாக ரியல் பிக் பாஸை வந்து பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி செம்ம ஃபைட் நடக்குது இல்லை, அந்த மாதிரி மேட்டர் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறது தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ரிவ்யூஸ் அண்ட் செகண்ட் லோட ஹைலைட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.